ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் கத்திரிக்காய் வச்சு ஒரு கொத்து பண்ண போகிறோம். அதுக்கு கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, உப்பு, சாம்பார் பொடி, ஒரு கட்டி பெருங்காயம். இப்போ நம்ம பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்து தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு வேணுன்னா மண் சட்டி இருந்தால் மண் சட்டிலையும் செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் பெரிய கிளாஸ் நிறைய 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம முதல்ல இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கரண்டி பருப்பு, பாசிப்பருப்பு, இதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்ததெல்லாம் சேர்த்துட்டு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டேன். குக்கரில் சேர்த்து நாம் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது எப்படி நம்ம மசிக்க தான் போகிறோம். நல்லா வெந்துட்டு மசிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம போட்டிருந்த கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு தாளிக்கலாம். நான் இங்கே தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் தாளிக்கலாம். நான் இங்கே தாளித்து கொட்டிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். நம்மளோட கத்திரிக்காய் கொத்து தயாராகிடுச்சு. மெயினாக பொங்கல், உப்புமா, இட்லி, தோசை இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் புளிப்பு வேணுன்னா புளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை. எங்களுக்கு தக்காளியோட புளிப்பே போதும். அதனால் நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.